அத்தியாயம் 6. கடந்த காலத்தின் நிழல்கள். நிலாவின் வீட்டு வாசலில் அவளை விட்டுவிட்டு திரும்பிய ஆதித்யன் காரில் அமர்ந்தபடி பூமிக்கும் வானுக்குமான எல்லைக்கோட்டை உற்று பார்த்து கொண்டிருந்தான். அவனது மனம் நிலாவிடம் பேசிய கடந்த காலத்தின் வலிகளை மீண்டும் அசை போட்டது. அவனது நினைவில் ஒரு கருப்பு படலம் போல சிறுவயது நினைவுகள் காட்சிகளாக விரியத் தொடங்கின. ஆதித்யனின் கடந்த காலம். அவனது சிறுவயதில் அவனது உலகம் அன்பும் அரவணைப்பும் நிறைந்ததாக இல்லை. அவனது தந்தை விஜயன் ஒரு கண்டிப்பான கோபக்கார மனிதர். எப்போதும் வணிகம், பணம் என்று மட்டுமே அவரது எண்ணங்கள் சுழன்றன. ஆதித்யனின் தாய் காயத்ரி மென்மையான மனம் கொண்டவர். கணவரின் கடும் சொற்களுக்கும் அடக்குமுறைக்கும் அஞ்சியபடி வாழ்ந்தவர். ஒவ்வொரு நாளும் அவர்கள் வீட்டில் சண்டை சச்சரவுகள் மட்டுமே நிறைந்திருந்தன. விஜயன் காயத்ரியை சந்தேகப்படுவார். நீ வேலைக்கு போகணும், என் நண்பர்கள் உன்னை பத்தி தப்பா பேசுறாங்க என்று காரணமே இல்லாமல் சண்டையிடுவார். காயத்ரி தன் கணவரின் கோபத்திற்கு பயந்து தன் விருப்பங்களை, ஆசைகளை எல்லாம் தியாகம் செய்து ஒரு மெளனச் சிலையாக வாழ்ந்து வந்தார். ஒரு நாள் ஆதித்யன் பள்ளியிலிருந்து வீட்டுக்கு திரும்பிய போது அவனது தாய் கதறி அழுது கொண்டிருந்தார். அவனது தந்தை, உன்னாலதான் இந்த குடும்பமே கெட்டுப்போச்சு என்று கத்திக் கொண்டிருந்தார். அந்த நாள் ஆதித்யனின் மனதில் ஆழமான வடுவை ஏற்படுத்தியது. கணவன் மனைவி உறவு என்பது நிம்மதியற்ற வலிகள் நிறைந்த ஒரு சிறைச்சாலை என்று அவன் மனதில் பதிந்துவிட்டது. அன்பு, அரவணைப்பு, பாசம் இவையெல்லாம் வெறும் கற்பனையான வார்த்தைகள் என்றே அவன் நம்பத் தொடங்கினான். அந்த வலியும் காயங்களும் அவனை ஒரு இறுக்கமான தனிமை விரும்பியாக மாற்றியது. கணிதம் என்ற ஒரு உலகத்திற்குள் அவன் தன்னை அடைத்துக் கொண்டான். அங்கே உணர்ச்சிகளுக்கு இடமில்லை. கணக்கீடுகளும் சூத்திரங்களும் மட்டுமே இருந்தன. நிகழ்காலம். ஆதித்யன் தன் வீட்டுக்கு திரும்பும்போது இந்த நினைவுகள் அனைத்தும் அவனது மனதில் ஓடிக்கொண்டிருந்தன. அப்போது அவனது தொலைபேசி ஒலித்தது. அது நிலா. ஹலோ நிலா. ஆதித்யனின் குரலில் ஒருவித சோர்வு இருந்தது. ஆதித்யா, நீங்க வீட்டுக்கு வந்துட்டீங்களா? உங்க குரல் ஏதோ ஒரு மாதிரி இருக்கே. நான் உங்களை வீட்டுக்கு போய் பத்திரமா ஃபோன் பண்ண சொன்னேன். நிலாவின் குரலில் அக்கறை தெரிந்தது. இல்லை நிலா, ஒண்ணுமில்லை. நீயும் பத்திரமா போய் சேர்ந்தியா? நான் இப்பதான் வீட்டுக்குள்ள வந்தேன். நீங்க என்கிட்ட உங்க கடந்த காலத்தை பத்தி பேசுனது ஞாபகம் வந்துருச்சு. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நிலா மெல்லிய குரலில் சொன்னாள். ஆதித்யன் மௌனமாக இருந்தான். அவனது மனதின் வலியை நிலா புரிந்து கொண்டாள். அப்போது நிலாவின் தோழி கீதா அங்கே வந்தாள். நிலா, என்ன போன்ல பேசிட்டு இருக்க? யாரு அது? நிலா போனை அணைத்தாள். கீதா, நீயும் வந்தியா? நான் ஆதித்யா சார் கூட பேசிட்டு இருந்தேன். என்ன நிலா, உன்னோட வாழ்க்கையில எல்லாம் சர்ப்ரைஸா இருக்கு. முதல்ல காதல், இப்போ ஒரு பெரிய முடிவு. உங்க கல்யாணத்தை பத்தி உங்க வீட்டுல பேசுனீங்களா? கீதா ஆர்வமாக கேட்டாள். இல்லை, இன்னும் பேசலை. அதுதான் எனக்கு இப்போ ஒரு பெரிய பயமா இருக்கு. ஆதித்யாவோட கடந்த காலத்தை பத்தி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அவருக்கு ஏற்பட்ட வலிகள் ரொம்ப அதிகம். நிலா தன் மனதின் பாரத்தை சொன்னாள். ஆதித்யா சார் நல்லவர். அவர் வாழ்க்கையில நீ ஒரு வரமா வந்திருக்க. அந்த வலிகளையெல்லாம் மாத்தப் போறது நீதான். தைரியமா இரு. நாம எல்லாரும் உனக்கு துணையா இருக்கோம். கீதா நிலாவுக்கு ஆறுதல் சொன்னாள். நிலாவின் மனம் ஒரு முடிவுக்கு வந்தது. ஆதித்யனின் கடந்த கால வலிகளையெல்லாம் அவளது அன்பால் சரி செய்ய வேண்டும். அவனது இருண்ட உலகத்தில் அவள் ஒரு பிரகாசமான நட்சத்திரமாக இருக்க வேண்டும். அவனது வாழ்வில் அன்பு மட்டுமே நிறைந்த ஒரு புதிய அத்தியாயத்தை எழுத வேண்டும் என்று அவள் மனதிற்குள் தீர்மானித்தாள். இது வெறும் காதலின் ஆரம்பம் மட்டுமல்ல, ஒரு காயப்பட்ட மனதை ஆற்றும் பயணத்தின் தொடக்கமும் கூட. ஆதித்யன் தனது கடந்த கால வலிகளை எப்படி எதிர்கொள்ளப் போகிறான்? நிலாவின் அன்பு அவனை எப்படி மீட்கும்? அவர்களின் காதலை இரு வீட்டிலும் சொல்வார்களா?